கங்கா கொடுக்குற ஷர்ட்டை பார்த்துட்டு குமரனுக்கு தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உடனே கட்டி பிடிச்சு கங்காவ அழுவுறாரு. "என்னங்க சின்ன குழந்த மாரி அழறீங்க?" அப்படின்றாங்க. "இல்ல கங்கா, உண்மையிலேயே சொல்றேனே, எனக்காக வந்து பார்த்து பார்த்து இந்த சட்டைய தச்சு எனக்கு குடுக்குறியே, இதோட எனக்கு வேற என்ன வேணும் கங்கா? எனக்கு இது போதும் கங்கா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. "ஏங்க அழாதீங்கங்க, சொன்னா கேளுங்க" அப்படின்றாங்க. "இல்ல இல்ல கங்கா, நான் அழல. இது ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர்லாம் அப்புறம் விட்டுக்கலாம். முதல்ல இந்த ஷர்ட்டை போடுங்க" அப்படின்னு உடனே போட்டு காட்டுறாரு. எவ்வளோ சூப்பரா இருக்கீங்க தெரியுமா ஷர்ட்டு? நிஜமாவா கங்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்கங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே இதுக்கப்புறம் எல்லா ஷர்ட்டையும் தூக்கி போட போறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிட்டா தான் நீங்க போடுறீங்க. ஓகேவா? சரி கங்கா, நீ சொன்னீன்னா சரி. சரி, வீட்ல எல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்கிரீம் வந்துச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னக்கா, மாமா வந்து இந்த மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் தான் வாங்குவாருன்னு சொன்னேன். அந்த கால ஃப்ளேவர் தான் வாங்குறாரு." "மாமா இந்த கால ஆளுக்கா, எப்படி சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாரு, எப்படி ஸ்டைலாக இருக்காரு. நானே ஒரு நிமிஷம் வந்து நீ சொன்னதை நம்பிட்டேன்க்கா. உண்மையிலேயே மாமா பார், வெனிலா ஐஸ்கிரீம் இல்லாமல் மற்ற எல்லா ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்போது மாமாவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சுத்தமாக பிடிக்காது." அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. "அது வந்துட்டு இப்போவாது அக்காவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு" அப்படின்றாரு விஜய். அதை கேட்டு வந்து "எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட இவ்வளோ நாள் கழிச்சு தெரியாமல் இருக்கா" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "ஆமாக்கா, என்னக்கா நீ இப்படி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம யமுனா. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து காவேரி. காவேரி என்ன பண்ணுறாங்க, அடுத்து விஜய் வந்து தனியாக இருக்காரு. அங்கே போகிறாங்க. "என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்றாங்க. "உன் மேலே தான் செம்ம கோவமாக இருக்கேன்." "நான் என்ன பண்ணேங்க? நீங்கள் பண்ணது தான் தப்பு. உங்களுக்கு வெண்ணிலா பிடிக்கும். நான் எப்போ பிடிக்கும்னு சொன்னேன்? ஏங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் சொல்லலை, வெண்ணிலாவை சொல்கிறேங்க. உங்கள் வெண்ணிலா." அப்படின்னோடனே நான் சொன்னேன், "நான் உங்ககிட்ட இப்போ பிடிக்கும்னு சொன்னேனா?" அப்படின்னோடனே, "அப்போது இப்போ பிடிக்காது அவங்களுக்கு?" "ஆமாம், ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. அதுக்காக அவள் எப்போ என்னை விட்டு போனாலும் அப்போவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதை விட்டுட்டு இப்போ வந்து ஞாபகப்படுத்துகிற. நீ மட்டும் வந்து நான் நிவினை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிற, நீ மட்டும் வெண்ணிலா பற்றி பேசலாமா? நான் எப்போவும் நிவின் பேச்சு நீங்கள் எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சண்டையெல்லாம் போடுற, நீ மட்டும் என் பாஸ்ட் எடுத்து பேசலாமா?" அப்படின்றாரு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து காவேரி. "இங்கே பாரு காவேரி, என்னோடய லைஃப்பில் ஒரு பாட்டாக வெண்ணிலா வந்தா, அது அந்த டைமோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சி கூட இப்போ பார்க்குறதே இல்லை, புரியுதா? முதல்ல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தது, அவள் ஏற்படுத்துகிற காயங்கள் இருந்தது. ஆனால் அது எல்லாமே பாரி போச்சு." "நிஜமாவா சொல்கிறீங்க?" "ஆமாம், நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஞாபகப்படுத்துகிற மாதிரி தயவு செய்து இதுக்கப்புறம் பேசாத ப்ளீஸ்" அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து, "சாரிங்க, நான் தான் கொஞ்சம் கூட சரியில்லை, யோசனை பண்ணாமல் பேசிட்டேன். இதுக்கப்புறம் பாஸ் நான் கண்டிப்பாக வெண்ணிலா பற்றி பேச மாட்டேன், ஓகேவா?" சரி ஓகே" அப்படின்றாரு. "சரிங்க, அப்போ கூட வெண்ணிலா ஐஸ்கிரீமோட மற்ற எல்லா ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, வேணும்னு பண்ணீங்களா இல்லை எப்படி?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு, மறுபடியும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காது காவேரி, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும்." அப்படின்னோடனே, சரி 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 சரி, நீங்கள் கோவப்படாதீங்க. நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ப்பா, கூலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னோடனே, "நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்." "நிஜமாவா சொல்கிறீங்க? எப்போ சாப்பிட்டீங்க?" "அது நான் வந்தோடனே சாப்பிட்டாச்சு" அப்படின்றாரு. சரி சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க விஜயை. விஜயை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க. விஜய் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து கேட்டுட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. இப்போ அப்பா மனசில் இல்லைன்னா இப்போ யார் மனசில் இருக்கா? எப்படியோ அவர் வெண்ணிலாவை மறந்துட்டாரு, எனக்கு அது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து ஷர்ட்டு போட்டுன்னு வரதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அசந்து போகிறாங்க. உடனே வந்து யமுனா கேட்குறாங்க, "மாமா என்ன மாமா புது ஷர்ட்டில் கலக்குறீங்க? அக்கா இதே போய் எடுத்த?" அப்படின்னோட, "இல்லடி, நான் தான் தச்சு கொடுத்தேன்." "ஆமாம், கங்கா தான் ப்ரெசென்ட் பண்ணா, எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "ஐயோ மாமா, அள்ளுது போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க" அப்படின்ற உடனே காவேரி அந்த டைமில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, "மாமா நீங்களா? இவ்வளோ சூப்பராக இருக்கீங்க. யார் இது மாமாக்கு இந்த ஷர்ட்டு எடுத்து கொடுத்தது இவ்வளோ கச்சிதமா?" அப்படின்னோடனே, "அக்கா தான் தச்சு கொடுத்தா, கங்காக்கா தான்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. "அக்கா பின்னிட்டு போ, மாமா சூப்பராக இருக்கீங்க. முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களே வந்து அப்பளம் விளம்பரத்துக்கு போட்டிருப்பேனே, எதுக்காக விஜய் போடணும்? ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே" அப்படின்றாங்க. "போ காவேரி, எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிக்கிறேன்." "இல்லை மாமா, நிஜமாக தான் சொல்கிறேன்" அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.